டிவியை ஆன் பண்ணா இவளோட உருவம் ரத்த கரையோட வந்து நிக்குது. இந்த பொண்ணு பயந்து போய் யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனா இன்னைக்கு நைட்டு யார் கதவை தட்டினாலும் நீ திறக்கக்கூடாது, அப்படி திறந்தனா நீ இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த வீடே நார்மல் ஆயிருது. இவளும் பயத்தோடயே டிவி பக்கத்துல போய் செக் பண்ணி பார்க்கறா, கனெக்ஷன் ஏதாச்சும் ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு. பட் எல்லா கனெக்ஷனுமே கரெக்டா தான் இருக்கு. அப்பதான் நியூஸ்லயுமே தனியா இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் வேட்டையாடி கொலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடுது. அதனால அவளும் சேஃப்டிக்காக எல்லா டோரையுமே லாக் பண்ணி வச்சிடறா. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட காலிங் பெல் சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டு இவளோட கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது. மெல்ல கதவு கிட்ட போய் ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறா. பட் அவளுக்கு வார்னிங் தான் ஞாபகம் வருது. அதனால கேமராவை ஆன் பண்ணி யாருன்னு பாக்குறா. பட் யாருமே இல்ல. சரி போயிட்டாங்க போலன்னு நினைக்கிறா. பட் அவளோட போனுக்கு ஒரு கால் வருது. ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்ணி ரெண்ட் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல இவர் ஏன் கால் பண்றாருன்னு பேசிக்கிட்டு இருக்கப்பயே திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. கேமரா கிட்ட போனா பேய் மாதிரி ஹவுஸ் ஓனர் நிக்கிறாரு. இவ பயந்து போயிடுறா. அவர் நான் தான் வந்திருக்கேன் கதவை திறன்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு கதவை திறக்க மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு இன்னைக்கு நைட் என்னால கதவை திறக்க முடியாது, இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவரும் என்ன பண்றாரு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கதவை திறக்கவும் சரி நான் உன்னை நாளைக்கு வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த பொண்ணு தூங்கிடுறா. அடுத்த நாள் ஹாரசத்தை கேட்டு திடுக்கடிச்சு இந்த பொண்ணு எந்திரிக்கிறா. பார்த்தா அவளோட காம்பவுண்ட் முழுக்க போலீஸா இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலன்னு இந்த பொண்ணு போன்ல நியூஸ் பாக்குறா. பார்த்தா அங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான்.